வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இன்னைக்கு மிக முக்கியமான செய்தி என்னன்னா, புறக்கணிப்பு தொகுதி மறுவரையை குறித்து சிஎம் விஜய் தலைமையிலான எம்பிக்கள் கூட்டத்தில் கமல்ஹாசன் எம்பி பங்கேற்கவில்லை அப்படின்னு ஒரு செய்தி தந்தி டிவியில அவங்களே ஒரு மணி நேரம் கழிச்சு எம்பிக்கள் கூட்டத்தில் கமல் பங்கேற்காதது ஏன், கமல்ஹாசன் வெளியூரில் இருப்பதால் எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை, புறக்கணிப்பதாக வெளியான தகவலுக்கு மானிமா செய்தி தொடர்பாளர் விளக்கம். அதாவது இவங்களுக்கு வேணும்னா கமல்ஹாசன் எம்பி, இவங்களுக்கு வேண்டாம்னா நடிகர் கமல்ஹாசன். ஸோ இந்த தொகுதி மறுவரை தேவையா, டீலிமிட்டேஷன் தேவையா அப்படின்னா அவசியம் தேவை. ஏன்னா நம்மளுடைய மக்கள் தொகை 1972 இருந்ததும் இப்ப இருக்கிறதுக்கும் வேற. சோ இப்ப 549 எம்பி நம்ம இருக்கு. 549 850 உயர்த்த போறாங்க மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி. சோ இத கமல்ஹாசனோட நிலை என்ன அப்படின்னா, டீலிமிட்டேஷன்ல அவர் மக்கள் தொகை சார்ந்து இந்த தொகுதியை பிரிக்கிறதா அவர் எதுக்குறாரு. ஏன் எதுக்குறாரு? அவர் மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் எல்லாமே ஏன் இதை எதுக்குறாங்க? முக்கியமா தமிழ்நாட்டில் திமுக மற்ற அதிமுக எல்லாம் ஏன் எதுக்குறாங்க அப்படின்னா, நமக்கு நம்ம காலகாலமாக இந்திய அரசாங்கம் சொன்ன நாம் இருவர் நமக்கிருவர், நாம் இருவர் நமக்கொருவர் அப்படிங்கிறத கேட்டு நம்ம மக்கள் தொகையை கம்மி பண்ணியிருக்கோம். ஒரு குடும்பத்துல ஒருத்தர் 2 பேர் இருக்கிற மாதிரியாக அந்த மாதிரி தான் நம்ம இது படித்த மாநிலங்கிறதுனால பாப்புலேஷன் கண்ட்ரோல்ல நம்ம மிகப்பெரிய இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம நல்லது பண்ணதுக்கு நமக்கு தண்டனையா அப்படின்னு கமல் கேட்கிறாரு. ராஜ்தீப் சர்தேசாய்க்கு கொடுத்த இந்தியா டுடே கான்க்ளேவ்ல கமல் கேட்டது, நாங்க அரசாங்கம் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி மக்கள் தொகை குறைப்புல மிக முக்கிய பங்கெடுத்தோம். எங்க ஸ்டேட்டோட பாப்புலேஷன் வெகுவாக கம்மியா இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே இந்த மக்கள் தொகை அதாவது ரொம்ப பயங்கரமா பிரச்சாரம் பண்ணுவாங்க ஒரு காலத்துல. நாம் இருவர் நமக்கிருவர், நாம் இருவர் நமக்கொருவர்லாம் பயங்கரமா பிரச்சாரம் பண்ணி மக்கள் தொகையை குறைச்சாங்க. ஸோ அப்படி அதை நாங்க ஒழுங்கா டிசிப்ளினா ஃபாலோ பண்ணதுக்காக எங்களுக்கு தண்டனையா அப்படி கொடுக்கறத நாங்க ஒத்துக்க மாட்டோம். அதாவது கமல் என்ன கேட்டாருன்னா, இப்ப இருக்கக்கூடிய இதே நடைமுறை கண்டினியூ ஆகணும். எப்படி கண்டினியூ ஆகணும் அப்படின்னா, 549 தொகுதி, அதுல 39 தொகுதி தமிழ்நாடு என்ன பர்சன்டேஜோ அதே பர்சன்டேஜ், அது ஒரு 7% வருதுன்னா, இப்ப நீங்க 850 மாத்தினீங்கன்னா அதுல 7% என்னவோ அவ்வளவு தொகுதி எங்களுக்கு கொடுக்கணும். ஒரு 50 தொகுதி, கிட்டத்தட்ட 52 தொகுதி அந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க சட்டப்பேரவை தொகுதிகளை பிரிச்சுக்கிறோம்னு நியாயமா கேட்டாரு. ஸோ இப்போ அவர் அமெரிக்காவில் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவர் கூட்டத்துக்கு வரல. ஒருவேளை இன்னைக்கு இருந்திருந்தாலும் புறக்கணிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுக அதிமுக எல்லாமே புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறதா லேட்டஸ்ட் தகவல். தமிழ்நாடு அரசாங்கம் இந்த கூட்டத்தை கூட்டுறதே திமுகவுக்கு செக் வைக்கதான். ஏன்னா காவேரி நதிநீர் பிரச்சனையில மேகதாது பிரச்சனையில அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல. ஆனா டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு அதுக்கு மட்டும் கூட்டுறாங்க அப்படின்னாலே இது திமுகவுக்கு செக் வைக்கத்தான். யாரெல்லாம் இதை கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தா, மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் 57 எம்பி இருக்காங்க. 57 எம்பி எப்படின்னா, நாடாளுமன்றத்தையும் அதோட மேலவை, அதாவது ராஜ்யசபா லோக்சபா ரெண்டையும் சேர்த்து 57 எம்பி. காங்கிரஸ்ல 12 எம்பி கலந்துகிட்டு இருக்காங்க. விசிகால 2 எம்பி கலந்துகிட்டு இருக்காங்க. சிபிஐ சிபிஎம் மொத்தமா 4. மதிமுகல இருந்து ஒரே எம்பி துரை வைகோ கலந்துகிட்டு இருக்காரு. ஐயுஎம்எல்ல இருந்து ஒரு எம்பி. இவங்க எல்லாமே கலந்துகிட்டு இருக்காங்க. கலந்துக்காதவங்க யாருன்னா, திமுக 30, அதிமுக 4 ராஜ்யசபா எம்பி தான். பாமக 1, மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் அவர்கள் தேமுதிக ஒரு எம்பி. இவங்க யாருமே கலந்துக்கல. சோ இந்த 57ல 20 பேர் தான் கலந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா. இது கலந்துக்காதவங்க எல்லாம் தமிழகத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு விஜயுடைய கட்சி அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. நம்மளை பொறுத்தவரைய நம்ம 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மக்கள் நீதி மையம் இதற்கு எதிராக, மக்கள் தொகை சார்ந்து இதுக்கு எதிராக இருக்கும். ஏன்னா நம்ம மக்கள் தொகை குறைப்புல பணியாற்றி இருக்கிறோம். நம்ம மாநிலத்தோட மக்கள் தொகை கம்மியா இருக்கு, அதுக்கு எங்களுக்கு தண்டனை கிடைக்க கூடாது அப்படிங்கறத ஸ்டாண்ட கமல் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதனால நம்மளை பொறுத்தவரைய பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஆகஸ்ட் 8 நம்முடைய ஃபகத் ஃபாசில் அவர்களுடைய பிறந்த நாள். 82ல பிறந்திருக்காரு. ஆகஸ்ட் 8. ஃபகத் ஃபாசிலை பொறுத்தவரை மிக திறமையான நடிகர். ஒரு முறை உலகநாயகன் கமல்ஹாசன் கேட்ட பொழுது இந்தியாவில் அவருக்கு பிடித்த 3 நடிகர்கள்ல ஃபகத் ஃபாசிலை சொல்லியிருந்தாரு. இன்னொரு சௌரவ் திவாரி, இன்னொரு நடிகர், அதாவது நம்ம ஹேராம்ல கூட நடிச்ச அவர் படம் வரல. அவர் நம்ம ஆளவந்தான்லாம் கமல்ஹாசனுக்கு என்ன சொல்றது,
கோச்சா இருந்தார், ஹிந்தி கோச்சா இருந்தார். ஸோ அவருடைய நான் அந்த வீடியோ முடியறதுக்குள்ள நான் ஞாபகப்படுத்தி அவருடைய பேரை சொல்லிடுறேன். பிரமாதமான நடிகர். அவருமே இந்த சாக்ரெட் கேம்ஸ்ல எல்லாம் நடிச்சிருந்தார். எனக்கு அவருடைய நடிப்பு ரொம்ப பிடிக்கும். தமிழ்ல பேட்டையில நடிச்சிருந்தாரு. பேட்டையில அவரை வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கமலா ஒரு நல்ல நடிகரை வந்து வேஸ்ட் பண்ணி ஒரு டம்மி ரோலை கொடுத்து அதை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரெல்லாம் அருமையா பயன்படுத்தி இருக்கலாம். பட் ரஜினி படங்கிறப்ப அப்படிதான் இருக்கும். அதுல யாருக்கும் ஒன்றும் பெருசா வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறது தான். அவருடைய பேர் வந்து நவாசுதீன் சித்திகி. நவாசுதீன் சித்திகி, சௌரவ் திவாரி, ஃபகத் ஃபாசில், இந்த 3 பேரை சொல்லியிருந்தாரு. இவரை பொறுத்தவரைய, நம்முடைய ஃபகத் ஃபாசிலை பொறுத்தவரைய அவரும் தீவிரமான கமல் ரசிகர். அதாவது விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில், லோகேஷ் கனகராஜ், அந்த செட்டு விக்ரம் செட்ல வேலை பார்த்த எல்லாருமே கமல் ரசிகர்கள். அவங்க எல்லாமே எப்படியாவது கமல்ஹாசனை இம்ப்ரெஸ் பண்ணணும், அவரை வந்து ஹாப்பியா வச்சுக்கணும், அவருக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து அந்த செட்டே வந்து அவ்வளவு ஒவ்வொரு நாளும் திருவிழா மாதிரி இருக்குமா கமல் சார் வரும்பொழுது. அதுல குறிப்பா வந்து ஃபகத் ஃபாசில் வந்து அவங்க எல்லாமே கமல் சார் படங்களை பத்தி அதை தான் பேசுவாங்களாம். ஃபகத் ஃபாசில் என்ன சொன்னாருன்னா, இந்த படத்தை வந்து சவுண்டே இல்லாம பார்த்திருக்காரு. முதல்ல ஃபர்ஸ்ட் அந்த என்ன சொல்றது, டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க, சவுண்ட் இல்லாம பார்த்திருக்காரு. ரீரெக்கார்டிங்க்கு முன்னாடி பார்த்துட்டு மிரண்டுட்டாராம். இது வந்து நீ கமல் சாருக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுல ஒரு டைலாக் வரும், ஐ ஆம் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சார் அப்படிங்கிற. அது நிஜமாவே அதனாலதான் அது அவ்வளவு நல்லா வந்தது. அதை தவிர அவர் தனியாகவும் கமல் சாரை பார்த்து நிறைய இன்டராக்ட் பண்றக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது அவர் நிறைய விஷயங்கள், இந்த படம் எப்படி பண்ணீங்க, மைக்கேல் மதன காமராஜன்லாம் எப்படி பண்ணீங்க, ஸோ அந்த மாதிரிலாம் கேட்பாராம். அப்புறம் இவர் வந்து மகேஷ் நாராயணனோட மாலிக்னு ஒரு படம் பண்ணாரு. ஸோ அந்த மாலிக், அதுக்கப்புறம் மலையன் குஞ்சுன்னு வேற ஒரு டைரக்டரோட பண்ணாரு. ஸோ அந்த படம் பண்ணும் பொழுதெல்லாம் இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கு. அப்புறம் இன்னொரு படம், அந்த படம் பண்ணும்போது அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. சார் இந்த சீனெல்லாம் எப்படி எடுத்தீங்கன்னு இவர் கேட்டாராம். அதுக்கு வந்து கமல் சார் வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணோம், அப்ப நீங்க இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணா கரெக்டா வரும்னு சொன்னாராம். ஸோ அதை பண்ணாங்களாம், கரெக்டா வந்துச்சான். ஸோ அந்த அளவு கமல்ஹாசன் அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி. நடிப்பா இருக்கட்டும், புது டெக்னாலஜி கொண்டு வரதா இருக்கட்டும், கதைகளை உருவாக்குறதா இருக்கட்டும், அதுல அவருக்கு முன்னோடின்னு சொல்லியிருக்காரு. ஃபகத் ஃபாசில் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நேத்திக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல த லாஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிற படம் பார்த்தேன். தமிழ் ஆடியோல இருக்கு. பிரமாதமா பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, இந்த 4 பேர் ஒரு வீட்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அவங்களால கதவை திறக்க முடியல. அது வந்து வருஷ கணக்குல அப்படி ஆகுது. முதல்ல நாள் கணக்கு, மாசம், வருஷம் என்ன ஆகுது, அவங்க எப்படி தப்பிச்சாங்க. அதாவது இது வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் அப்படிங்கிற அந்த ஜானர்ல வரக்கூடிய ஒரு படம். ரொம்ப எமோஷனலா, ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, கிரிப்பிங்கா, கொஞ்சம் கூட தொய்வு இல்லாம பரபரப்பா இருக்கு. 2 மணி நேரத்துக்குள்ளதான் படம் இருக்கு. ஒரு 150 அந்த ரேஞ்சு தான் இருக்கு. அதிகபட்சம் 2 மணி நேரம் இருக்கலாம்னு வைங்களேன். ரொம்ப பிரமாதமான ஒரு படம். அவசியம் பாருங்க, த லாஸ்ட் ஹவுஸ். ஹைலி ரெக்கமெண்டட் மூவி.